சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 18ஆம் அத்தியாயமான 18ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. அயோத்தியிலிருந்து 1½ யோஜனை தொலைவில் சரயு நதியின் தென்கரையில் விஸ்வாமித்ர முனிவர் ராமபிரானை இனிய குரலில் அவரை நோக்கி, வத்சராமா, இப்போது சரயு நதியிலிருந்து நீரை பருகுவாய். இந்த முக்கிய காரியத்தை தாமதிக்காதே. வத்சராமா என்பதன் பொருள் குழந்தை ராம என்பதாகும். பலா மற்றும் அதிபலா என்று அழைக்கப்படும் இந்த மந்திரங்களை ஏற்றுக்கொள்வாய். இதன் தாக்கத்தால் உனக்கு ஒருபோதும் சோர்வு ஏற்படாது. காய்ச்சல், நோய் அல்லது கவலை தொடர்பான தொல்லைகளால் நீ பாதிக்கப்பட மாட்டாய். உடலை களைப்படைய செய்யும் பசி, தாகம் போன்றவை ஏற்படாது. உன் தோற்றத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. நீ உறக்கம் கொள்ளும் பொழுது அல்லது கவனக்குறைவாக இருக்கும்போது கூட அசுரர்களால் உன்னை தாக்க இயலாது. இந்த பூமியில் உடல் வலிமையில் உனக்கு நிகர் எவரும் இல்லை. ரகுக்களின் மகனே, பலை மற்றும் அதிபலை பயில்வதால் 3 உலகங்களிலும் உனக்கு நிகர் எவரும் இல்லை. நல்வாய்ப்பு, சாதுரியம், அறிவு, ஞானம் ஆகியவற்றை கணிப்பதிலோ யாருடைய வினாக்களுக்கும் பதில் அளிப்பதிலோ உனக்கு நிகர் எவரும் இல்லை. இந்த 2 வித்யைகளையும் பெற்ற பின்னர் உனக்கு நிகர் எவரும் இல்லை. ஏனெனில் பலை மற்றும் அதிபலை ஆகிய இந்த வித்யைகளே எல்லா ஞானத்திற்கும் தாயாகும். ரகுக்களின் மைந்தனே, ரகுக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஸ்ரீராமா, பசியாலும் தாகத்தாலும் துன்பப்படாத நீ இந்த பிரபஞ்சம் முழுவதையும் காக்க இந்த 2 வித்யைகளையும் பெறுவாய். இந்த 2 வித்யைகளையும் கற்பதால் உன் புகழ் இந்த பூமி முழுவதும் பரவும். இந்த 2 வித்யைகளும் பிரம்மதேவரின் ஒளிமயமான மகன்கள். ககுஸ்தனின் மகனே, இந்த 2ஐயும் உனக்கு அளிக்க நான் தீர்மானித்துள்ளேன். நீ ஒருவனே அவற்றிற்கு தகுதியானவன். இந்த ஞானத்தை பெறுவதற்கு தகுதியான பல குணங்கள் உன்னிடம் இருந்ததாலும் சிறந்த குணங்கள் அனைத்தும் உன்னில் இருந்ததாலும் அதில் எவ்வித ஐயமும் இல்லாமல் அதை நீ பெறுவாய். ஆயினும் நான் தபத்தின் சக்தியால் அவற்றை அடைந்துள்ளேன். எனவே எனது தவங்களால் பிரமாணமாக்கப்பட்ட இவை உனக்கு பன்மடங்கு அழகாக விளக்கி பல வெகுமதிகளையும் வழங்கும். ரிஷி விஸ்வாமித்திரரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி நீர் அருந்தி தூய்மை அடைந்தார். அவரது முகம் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. தூய்மையான மற்றும் நற்குணமுள்ள அந்த மாபெரும் முனிவரிடமிருந்து அந்த 2 ஞானங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஞானத்தால் பூரணமடைந்த அச்சமூட்டும் மற்றும் வலிமை மிக்க பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஆயிரக்கணக்கான கதிர்களுடன் இலையுதிர் கால சூரியனை போல பிரகாசிக்க தொடங்கினார். அதன் பின்னர் விஸ்வாமித்ர முனிவரின் அனைத்து ஆசிரியர்களும் தகுந்த சேவை செய்த பின்னர் பகவான் ஸ்ரீ ராமபிரான் மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் அவர்கள் மூவரும் சரயு நதிக்கரையில் அன்றிரவு மகிழ்ச்சியாக தங்கினர். அக்காலத்தில் தசரத மன்னரின் புகழ்பெற்ற 2 இளவரசர்களும் தங்களுக்கு பொருந்தாத மரப்படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்தனர். முனிவர் விஸ்வாமித்திரர் தன் வார்த்தைகளால் அவர்கள் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இரவு கடந்து விடியல் வந்ததும் வைக்கோல் மற்றும் இலைகளால் ஆன படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த 2 குக்குச்ச இளவரசர்களையும் மாமுனிவர் விஸ்வாமித்திரர் நோக்கி கூறினார், மனிதர்களில் சிறந்தவரே ராமா, கௌசல்யை அன்னை ஒரு நல்ல மகனின் தாய் என்று அறியப்படுகிறாள். காண்பாய், விடிந்து விட்டது. எழுந்து தேவர்களுக்கான உன்னத சடங்குகளை முடிப்பாய். அந்த மகா முனிவரின் உன்னதமான அறிவுரையை கேட்டதும் அந்த 2 வீரர்களும் நீராடி தேவர்களை பிரார்த்தித்தனர். பின்னர் அவர்கள் மிகவும் புண்ணியமான மந்திரமான காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கினர். தங்கள் தினசரி சடங்குகளை முடித்த ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் பெருமகிழ்ச்சி அடைந்து துறவியான விஸ்வாமித்ர முனிவரை வணங்கிவிட்டு தயாரானார்கள். இதற்காக வலிமை மிக்க இளவரசர்கள் கங்கை மற்றும் சரயு நதிகளில் மங்களகரமான சங்கமத்தை அடைந்து தெய்வீக நதியான படாகாவை தரிசித்தனர். அந்த சங்கமத்திற்கு அருகில் கண் பார்வையற்ற தன்மையை பெறும் சக்தி கொண்ட முனிவர்களின் புனிதமான ஆசிரமம்
ஆசிரமம் ஒன்று இருந்தது. அங்கு அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடும் தவம் செய்து வந்தனர். இந்த புனிதமான ஆசிரமத்தை கண்டதும் ரகுகுலத்தின் மணிமகுடங்களான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் கூறினார்கள், மகாத்மா விஸ்வராமரே, இதற்கு முன் இந்த ஆசிரமத்தை வகித்தவருக்கு நான் வெகுமதி அளிப்பேன். கற்றறிந்தவர்களே கேளுங்கள். காமன் கந்தர்பன் என்று அழைக்கப்படுபவன் முற்காலத்தில் உருவத்தின் வடிவமாக இருந்தான். அவன் மனித உருவில் சுற்றி திரிந்தான். அக்காலத்தில் சிவபெருமான் தன் மனதை ஒருமுகப்படுத்தி இதே ஆசிரமத்தில் தொடர்ந்து தவம் செய்து வந்தார். ஒரு நாள் தியானத்தில் இருந்த சிவபெருமான் மருதர்களுடன் பயணம் செய்து கொண்டிருந்தார். அதே கணத்தில் தீயவனான காமதேவன் அவர்களை அணுகினான். இதை கண்ட மகாத்மா சிவனார் கர்ஜித்து அவனை தடுத்தார். ருத்ர பகவான் கோபத்துடனும் அலட்சியத்துடனும் தன் பார்வையை அவன் பக்கம் திருப்ப, அழகிய கந்தர்வன் தன் உடலை துறந்த இந்த இடம் அங்க தேசம் என்று பிரசித்தி பெற்றது. இது அதே மகாதேவரின் புனித ஆசிரமம். வீரர்களே, இந்த முனிவர்கள் முற்காலத்தில் அதே சிவபெருமானின் ஆன்மீக சீடர்களாக இருந்தவர்கள். தங்களது சடங்குகள் அனைத்தையும் முடித்து ஹோமம் செய்த பின்னர் நாங்கள் அங்கே இரவில் மிகுந்த வசதியுடன் தங்குவோம். அவர்கள் தங்களுக்குள் இவ்வாறு உரையாடி கொண்டிருந்த போது முனிவர்கள், அந்த ஆசிரமத்தில் வசித்து வந்தவர்கள் தவத்தின் மூலம் பெற்ற தொலைநோக்கு பார்வையால் அவர்களின் வருகையை அறிந்து அவர்களை மிகுந்த அன்புடன் வரவேற்றனர். மேலும் அந்த முனிவர்கள் பல்வேறு கதைகளாலும் பேச்சுக்களாலும் அந்த விருந்தினர்களை உபசரித்தனர். பின்னர் அந்த மாபெரும் முனிவர்கள் ஒருமுகப்பட்ட மனதுடன் மாலை நேர பிரார்த்தனைகளையும் துதிகளையும் செய்தனர். அதன் பின் அங்கு வசித்த பிட்சுக்கள் சிறந்த விரதங்களை கடைபிடித்த மற்ற பிட்சுக்களுடன் இணைந்து விஸ்வாமித்ர முனிவர் ஆதியை உறங்குவதற்கு ஏற்ற இடத்தில் அழைத்து சென்றனர். விஸ்வாமித்ர முனிவர் ஆதி அந்த புனிதமான ஆசிரமத்தில் தனது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டு மகிழ்ச்சியாக வசித்தார். நற்குணம் மிக்க அந்த முனிவர் மகா விஸ்வாமித்ர முனிவர் அழகான கதைகளை கூறி அந்த வசீகரமான இளவரசர்களை மகிழ்வித்தார். மறுநாள் காலையில் ரிஷி விஸ்வாமித்திரர் அந்த 2 இளவரசர்களுடன் ஒரு சிறப்பு உரையாடலை நிகழ்த்தினார். சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மகாத்மியத்தின் 18ஆம் அத்தியாயமான 18ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.